கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 23. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நம் வேதத்தில் பார்க்க முடியும். ஒவ்வொன்றிற்கும் ஆழமான அர்த்தங்கள், பொருள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதோ, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று பல பெயர்களினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகின்றார். ஒவ்வொரு பெயர்களும் அவருடைய தனித்தன்மையை அது வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்படிதான் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே முன்னறிவித்தபடி தேவ தூதன் சொல்லுகின்ற இந்த அற்புதமான பெயர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான பொருளை உடைய இம்மானுவேல் என்ற பெயரை இயேசு கிறிஸ்துவிற்கு இடுகின்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒரு காரியம் அல்லவா? கடவுள் நம் கூடவே இருக்கிறாராம். கடவுள் நம் கூடவே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கடந்த கால அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், கடவுளை தேட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படும் பொழுது நான் போய் கடவுளை தேடிவிட்டு நான் வந்திருக்கிறேன். கடவுளுக்கென்று நான் எதையாகிலும் செய்ய வேண்டுமென்றால் அதை போய் அங்கே செய்துவிட்டு நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். இதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது என்ன? அவர் நம் கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இறைமைந்தனாகிய இயேசு கிறிஸ்து அல்லது நாம் இன்றைக்கு நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், நாம் தேவைப்படும் பொழுது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிற அவரை சென்று பார்த்துவிட்டு வருகின்றவரும் அல்ல, அல்லது நாம் அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது மாத்திரம் அவர் நம்மோடு கூட இருக்கவும், நாம் அவருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் காரியங்களை செய்து விடும் பொழுது அவர் நம்மை விட்டு தூர போய்விடுகிற ஆண்டவராக, நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிற ஆண்டவராக அவர் இல்லவே இல்லை என்பதை இம்மானுவேல் என்ற பெயர் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம் கூடவே இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் சுகமாய் வாழும் பொழுது மனிதர்கள் நம் கூட இருப்பார்கள். நாம் விழுந்து போகும் பொழுது இல்லாதவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக நாம் மாறி போகும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த உண்மையான உறவு அல்லது அன்பு தெரியும். பலர் நம்மை விட்டு தூர போய்விடுவார்கள். ஆனால் இம்மானுவேல் என்ற பெயரை தாங்கி இருக்கின்ற கடவுள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், களிப்புடன் இருந்தாலும் கண்ணீருடன் இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கத்தோடு கூட இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் எந்த நிமிடம் உங்களை தம் சொந்த ஜனமாக, தம்முடைய பிள்ளைகளாக அவர் அங்கீகரித்து கொண்டாரோ, அந்த இமைப்பொழுதிலே இருந்து நம்மை விட்டு அவர் விலகிச் செல்லுகிற ஆண்டவரே இல்லை. அவர் கூடவே இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அருமையான இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுக்கான ஒரு நற்செய்தி உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள்
தனிமையானவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மாத்திரமே சந்தித்து அதை போராடி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யுத்த களத்தில் நீங்கள் மாத்திரம் நிற்கவில்லை. இம்மானுவேலாய் வெளிப்பட்ட ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய், உங்களை வழி நடத்துகிறவராய், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய், நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் அநேகர் கண்களை தயவை உண்டாக்கி தருகிறவராய், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் கூடவே கடவுள் இருக்கிறார். ஆகையினால் பயப்படாதிருங்கள். என் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் இம்மானுவேலாக எங்களை தேடி வந்த கடவுள் எங்கள் கூடவே இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் சந்திக்கிற எந்த ஒரு காரியத்தையும் துணை கொண்டு நாங்கள் சந்திக்கிறோம். ஆகையால் அந்த காரியங்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், நீர் எங்களை வழி நடத்துவீர், எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீர், ஜெயத்தை தருவீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.